பக்ரீத் பண்டிகைக்கும் குர்பானிக்கும் என்ன சம்பந்தம்? பக்ரீத் பண்டிகையின் போது முஸ்லிம்கள் ஏன் ஆட்டை அறுத்து குர்பானி கொடுக்கிறார்கள்? அதன் பின்னணி என்ன? வாருங்கள் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். கொண்டாட்டங்கள்தான் மனிதர்களை ஏதோ ஒரு வகையில் உயிர்ப்போடு வைத்திருக்கிறது. சதா உழைத்துக் கொண்டும் பொருள் ஈட்டுவதில் பிஸியாகிக் கொண்டே இருக்கும் மனிதனுக்கு கொஞ்சம் பாஸ் கொடுத்து லெட்ஸ் செலிப்ரேட் என சொல்வது பண்டிகைகளும் திருவிழாக்களும் தான். மனித வரலாறு முழுக்க தாங்கள் செய்த தியாகத்திலிருந்து சற்று ஓய்வு எடுக்கவும் மனதையும் உடலையும் புத்துணர்ச்சியோடு வைத்துக் கொள்வதற்கும் கொண்டாட்டங்கள் அவசியமாகிறது. உதாரணத்திற்கு தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கலை எடுத்துக்கொள்ளுங்கள். பல நாட்கள் கஷ்டப்பட்டு செய்த விவசாயத்தின் பலனை அறுவடை செய்யும் பொருட்டு புத்தாடை அணிந்து பொங்கலிட்டு பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வருகிறோம். உலகில் தோன்றிய எல்லா மதங்களும் ஒரு தியாகத்திற்கு பின்பான கொண்டாட்டங்களைத்தான் பெரும்பாலும் பண்டிகையாக கடைபிடிக்கச் சொல்கின்றன. அதே போலத்தான் முஸ்லிம்களின் பிரதான 2 பண்டிகைகளும் கொண்டாடப்படுகிறது. 30 நாட்கள் நோன்பிருந்து இறைவனுக்காக பசியோடும் தாகத்தோடும் நோன்பினை நிறைவு செய்ததற்கான கொண்டாட்டம்தான் ரம்ஜான் பண்டிகை என நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் பக்ரீத் ஏன் கொண்டாடப்படுகிறது என உங்களுக்கு தெரியுமா? பெரும்பாலும் உலகம் முழுவதும் இந்த பண்டிகை தியாக திருநாள் என பொருள்படும் அரபிய பதமான ஈதுல் அல்ஹா என்றே அழைக்கப்படுகிறது. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் இப்பண்டிகையை பக்ரீத் என்று அழைக்கின்றனர். பக்ரீத் என்கிற பெயர் உருது மொழியிலிருந்து வந்ததாகும். பக்ரா என்றால் ஆடு என்றும், ஈத் என்றால் திருநாள் என்றும் பொருள். ஈத் என்றால் ஈகை திருநாள் என்றும் பொருள். எனவே ஆட்டை அறுக்கும் திருநாள் என்பதால் அதனை இந்தியாவில் பக்ரீத் என அழைக்கின்றனர். ஆப்ரஹாமின் மதங்கள் என அழைக்கப்படும் இஸ்லாம், கிறிஸ்தவம் மற்றும் யூத மதங்களில் இப்ராஹிம் எனும் இறை தூதரை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. கிறிஸ்து பிறப்பிற்கு சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய இறை தூதர் இப்ராஹிம் நினைவாகவும் அவர் தனது இறைவனுக்காக செய்த அளப்பரிய தியாகத்தை நினைவு கூறுவதின் அடிப்படையிலும் தான் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இறை தூதர் இப்ராஹிமின் இறை நம்பிக்கையை சோதிக்க இறைவன் விரும்பி அவருக்கு ஒரு கனவை ஏற்படுத்தி கொடுத்ததாக இஸ்லாம் மதத்தின் புனித நூலான குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ளது. இறை தூதர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து வஹி எனப்படும் செய்திகள் 2 வழிமுறைகளில் வருவதாக குர்ஆன் சொல்கிறது. அதன்படி ஒன்று கனவின் மூலமும் மற்றொன்று தேவதூதர்கள் எனப்படும் வானவர்கள் மூலமாகவும் செய்திகள் வந்தடையும். இறை தூதர் இப்ராஹிமுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு குழந்தை பிறக்கிறது. அக்குழந்தையை ஆசையாய் அவர் வளர்க்கிறார். ஒரு நாள் தனது ஆசைக்குரிய மகனை இறைவனுக்காக உயிர் தியாகம் செய்ய வேண்டும் என்பது போன்ற கனவு காண்கிறார். எனவே இது இறைவனின் கட்டளையாக இருக்குமோ என நினைத்த அவர் இந்த கனவு குறித்து தனது மகனிடமே தெரிவித்தார். இதுதான் இறைவனின் கட்டளையெனில் உங்களது கடமையை செய்யுங்கள் அப்பா, மிகவும் பொறுமையாளர்களில் ஒருவராக என்னை காண்பீர் என எந்த சலனமும் இல்லாமல் பதிலளித்தாராம் மகன் இஸ்மாயில். இப்ராஹிம் மற்றும் அவரது மகன் இஸ்மாயிலின் அளப்பரிய தியாகத்தை கண்ட இறைவன், உங்களை சோதிக்கவே அவ்வாறு கனவை ஏற்படுத்தினேன், உயிர் தியாக நோக்கம் எனக்கு இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்து வானத்திலிருந்து தேவதூதர் ஜிப்ரஈலை அனுப்பி உயிர் தியாகம் வேண்டாம் என தடுத்ததாக குர்ஆன் கூறுகிறது. மேலும் சொர்க்கத்திலிருந்து நல்ல திடகாத்திரமான ஒரு ஆட்டை அனுப்பி அதனை அறுத்து ஏழை மக்களுக்கு வழங்கி நீங்களும் உண்ணுங்கள் என இறைவன் கட்டளையிட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த ஒட்டுமொத்த வரலாற்றை மனிதகுலம் முழுக்க தெரியப்படுத்தவும் இறை தூதர் இப்ராஹிமின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாகவும் தான் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதேபோல இஸ்லாத்தில் உள்ள 5 முக்கிய கடமைகளில் புனித மக்காவுக்கு செல்வது 5வது கடமையாகும். ஓரளவு பொருளாதார வசதியும் நல்ல உடல் ஆரோக்கியமும் இருக்கும் முஸ்லிம்கள் புனித மக்காவுக்கு செல்வது கட்டாயமாகும். இந்த புனித ஹஜ் பயணமும் இறை தூதர் இப்ராஹிமுடன் தொடர்புடையதுதான். ஏனெனில் புனித மக்காவில் உள்ள கஅபா எனும் இறை ஆலயம் முதலில் இறை தூதர் இப்ராஹிம் மற்றும் அவரது மகன் இஸ்மாயில் ஆகியோரால் தான் கட்டப்பட்டது. புனித மக்காவுக்கு செல்பவர்கள் இறைவனை வணங்கி அவனுக்காக தைக்கப்படாத வெள்ளை உடை தரித்து ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் வழங்கி குர்பானி கொடுத்து புனித ஹஜ் கடமையை நிறைவேற்றுகிறார்கள். மக்காவுக்கு செல்ல முடியாதவர்கள் இறை தூதர் இப்ராஹிமை நினைவு கூறும் விதமாக ஆட்டை அறுத்து 3 பங்குகளாக வைத்து ஒன்றை ஏழைகளுக்கும் மற்றொன்றை உறவினர்களுக்கும் 3வது பங்கை தங்களுக்கும் வைத்துக் கொண்டு உண்டு மகிழ்ந்து பக்ரீத் பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகிறார்கள்.